அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மந்த்துக்கான பொசிஷனல் மந்த்லி லெவல் அனலைஸ் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மந்த் இது முழுக்க நம்ம ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இது பொசிஷனில் ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகேங்களா, இதை மட்டும் தான் நான் யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கோம். பிகினிங்கில் முதல்ல எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்னு, அதுக்கப்புறமா தான் மந்த்லி லெவல் பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல். இப்போ நான் கொடுக்குற இயர்லி இயர் பிகினிங் ஜனவரி மந்த்தே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த்லி லெவல் ஒவ்வொரு மந்த் பிகினிங்லேயும் கொடுப்பேன். அது பெட்டராக இருக்கும். இயர் ஒரு டைரக்ஷன் அது பாட்டு போயிட்டு இருக்கும். அது ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பினா அது அங்கேருந்து அப்போ மந்த்லியில் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வீக்லி டைரக்ஷன் மந்த் என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த சைடில் வீக்லி டைரக்ஷன் மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதை ஹெட்ஜிங்கோட பயன்படுத்துறது பெட்டர். ஹெட்ஜிங் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. இல்லை நான் ஹெட்ஜிங் இல்லாமல் பயன்படுத்துவேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எஸ், அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அவ்வளோதான் ரூட், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போது பெருசாக க்ளோஸ் வச்சாக்கா ஹெவியாக லாஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு ஹெட்ஜிங் மாதிரி எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டருங்க. ஏன்னா பப்ளிக் டொமைனில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க என்றைக்குமே, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதும் சேர்த்து தான். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எந்த இதில் யார் சொன்னாலும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் மேட்ச் ஆகுதோ அதை பயன்படுத்துங்க. அதே இடத்துல அந்த வேல்யூ வரும்பொழுது ஓகே, ரெண்டு மேட்ச் ஆகுது, அப்போ பெட்டராக இருக்கும்னு பயன்படுத்துங்க. சரி, இந்த மந்த்துக்கான லெவல்ஸ் பார்ப்போம். சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குது. மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குங்க. இங்கேருந்து மேலே போனால் மார்க்கெட் 25,048, அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 25,128, 25,128. ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் 25,048. அந்த 25,128 மேலே டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸிட் ஆகும் ஸ்டாப் லாஸ் செல்லிருந்து. இங்கே வரும் 25,048 வந்தால் மட்டும்தான் நீங்கள் செல் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். அது வரைக்கும் சும்மா வேடிக்கை பார்க்கணும் செப்டம்பர் மந்த். ஓகேங்களா, அதே போல் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் 23,872, அங்கே வந்தால் பை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 23,752 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். அப்போது 23,822 வந்தால் மட்டும்தான் நீங்கள் பைக்கு இங்கே வர ஜோனில் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இங்கே உங்களுக்கு எனி கன்ஃபர்மேஷன் எது கிடைச்சாலும் உங்களுடைய மெத்தட் படி அங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பெட்டராக. இதனுடைய மினிமம் டார்கெட் எப்பவுமே நான் சொல்கிறதுங்க, மந்த்லிக்கு வீக்லிக்கும் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் ஷூராக கிடைக்குங்க. வீக்லியில் வீக்லி லெவல்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வீக்லியில் 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம மிடில் இருக்கலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஆப்போசிட்டில் சேர்த்து ப்ராஃபிட் கொடுக்கும். மந்த்லியில் இயர்லி வேல்யூ கூட மேட்ச் பண்ணி அதே டைரக்ஷன் எங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கோ அதை கூட பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். டைரக்ஷன்லாகவே ட்ரேட் கிடைக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு 10 மந்த்து உங்களுக்கு ட்ரேடிங் பெட்டராக இருக்கும். 2 வீக் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், ஹார் என்ட்ரி கிடைக்காம போகலாம். ஸ்டாப் லாஸ் அடித்தா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆப்போசிட்டில் சேர்த்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடம் வரும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த மந்த்து செப்டம்பர் மந்த்து நீங்கள் டிசைட் பண்ணணும். நம்ம எதையுமே பார்க்கலைங்க, எந்த இதுவும் சொல்லலை, கால்குலேஷன் வேல்யூ போட்டிருக்கோம் செப்டம்பர் மந்த்துக்கு. ஆல்ரெடி நம்ம ஆகஸ்ட் மந்த்து எல்லாருமே இதில் இருக்கும், போய் செக் பண்ணுங்க. இயர்லியே மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதனுடைய ப்ரீ மார்க்கெட் இப்போ போட்டுட்டோம். போஸ்ட் மார்க்கெட் இந்த மந்த் எண்டு முடியும் போது நான் அப்டேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.